மக்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கிற ராசி மகர ராசி. மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, ஏன்னா எத்தனையோ துன்பங்களை எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்கள்ல எந்தெந்த விஷயம்லாம் சாதகமா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்லாம் அசுப பலனை தரப்போகுது, எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த மகர ராசி என்பவர்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு வீடியோ தான் இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மகர ராசி என்பவர்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய பிடிவாத குணமாக தான் இருக்கும். என்னமோ எடுத்த உடனே பிடிவாத குணம் அப்படின்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். பெரும்பாலும் அப்படிதான் இந்த மகர ராசி என்பவர்கள் செயல்படுவாங்க. எதையுமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி. இதனால பிரச்சனை வருது, நஷ்டம் வருது அப்படின்னா கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நம்மளால ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம், தன்முனைப்பு அதிகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். எதையுமே போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா தான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னை சார்ந்தவங்களும் நல்லா வாழணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவுற பழக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் உதவி செய்ய மாட்டாங்க. யாருக்கு அந்த தகுதி இருக்கோ, யாரை பார்த்தா அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும் அதிகம் வந்து உதவி செய்யக்கூடியவங்களா அந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகர ராசி என்பவர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவங்க. ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால உழைப்புக்கு அப்படி எந்த இடத்துலையுமே அஞ்ச மாட்டாங்க. என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பவர்கள். வேலை பார்க்குற இடத்துல கூட மேலதிகாரியோட நல்ல மதிப்புக்கு நல்ல ஒரு பாராட்டுக்கு ஆளாகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்காது. வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது ஏதாவது ஒரு கோயிலையோ இருக்கிறது தான் அதிக நேரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலங்களுக்கு எங்கேயாவது செல்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட கூட இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட வேலை செய்கிற இடம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்களாம் இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க. எந்த சூழ்நிலையுமே தன்னை மாற்றிக்க மாட்டாங்க. ஒரு செயலில் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவு எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அபிப்பிராயம் கேட்பாங்க. ஆனால் இவங்க வந்து அபிப்பிராயம் கேட்டாலும் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசி என்பவர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். நவம்பர் 28க்கு பிறகு பார்த்தீங்கன்னா வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் சனி பகவான். அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி வக்கரகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரும்பாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள், ஒரு விதமான பண கஷ்டம், வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் வக்கரக நிவர்த்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சப்தமஸ்தானத்தில் குரு இருக்கிறார், அஷ்டமஸ்தானத்தில் கேது, தொழிலில் கர்ம ஜீவஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் வலம் வராங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய சுணங்கி கிடந்த அந்த தொழிலெல்லாம் இந்த காலகட்டத்தில் கடன்னு செயலாக ஆரம்பிக்கும். எந்த தொழில ரொம்ப டல்லாக போகுது, நஷ்டமே வந்துக்கிட்டு இருக்குது, அதை விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். அடுத்தடுத்த ஆர்டர்கள்லாம் வரும். அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடி தரும். ஒரு சில உறவுகளால் சின்ன சின்ன கோபங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும், நிதானமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது. சொந்த பந்தங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானமாக இருக்கிறது நல்லது. திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன விஷயமாக தான் இருக்கும், ஆனால் பெரிய பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தால் பெண் மூலியமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாகவும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். தொழிலில் வியாபாரத்தில்
போட்டிகள்லாம் குறைந்து ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, ரசாயனம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுங்க. நிதானமாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும். அவசரம் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது. எளிதில் மற்றவங்ககிட்ட கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஏன்னா பேச்சில் நிதானம் இருக்கணும். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சின்ன சின்ன இடர்பாட்டை கொடுக்கக்கூடியது. பேச்சில் நிதானம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும். குடும்பத்தில் உள்ள குடும்ப உறவுகளாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நீங்கள் பேச்சு டக்கு டக்குன்னு பேசிடுவீங்க. அதனால் மற்றவங்களால பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்ப செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சில மகர நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குடும்பத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வரும், அல்லது திடீர்னு ஏதாவது விரைய செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் மற்றவங்களுடைய உதவியை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். மனதில் ஆன்மீகம் பற்றி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் வலம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். பெண்கள் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி பெண்கள் வலம் வர போகிறீங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெளியில் ஏதாவது புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக கலைஞர்களுடைய ஆதரவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. சக கலைஞர் மத்தியில் நல்ல ஒரு புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். புண்ணிய காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, மக்கள் ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பேச்சில் நிதானம் இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது. மகர ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். என்ன ஒன்று மற்றவங்ககிட்ட அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நிதானமாக இருந்தீங்கன்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் வெற்றி நிறைந்த நாட்களாகவும் உங்களுக்கு அமையும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொறுமையோடு செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் தொடர்பாக எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா நிறைய போட்டிகள் வரும். எதிராளிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும். அந்த நெருக்கடிகள்லாம் சமாளித்து ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்த தம்பதிகள்லாம் நல்ல ஒரு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். தந்தை மகன் உறவில் நல்ல ஒரு ஒற்றுமையே வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தந்தை மகனுக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகக்கூடிய யோகம் இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஊழியர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. தங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும். அதே நேரம் பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். நினைத்ததை சாதிக்கிறதுக்கான யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதோடு கூட ஒரு சிலருக்கு பதவி உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மகர ராசியில் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதோடு கூட வரன் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நல்லா அலசி ஆராய்ந்து ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வாங்க. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், இந்த வரன் தேடுறவங்களாகட்டும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து முடிவெடுங்க. டக்குன்னு இறங்க வேண்டாம். தொழிலதிபர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வியாபாரம் போட்டியெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போட்டியாளர்கிட்ட இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் வாராகி தேவியை வழிபட்டுக்கிட்டு வாங்க. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுக்கும் வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு
அந்த வாராகி அம்மன் அருளால் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையிடும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.